Connect your audio to your home smart audio gadgets for an optimal sound experience. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மீண்டும் இந்த நாளை நாம் இந்த மீடியா மூலமாக உங்களை சந்திப்பது கர்த்தர் கொடுத்த மகா பிரதான ஸ்லாக்கியம் என்று எண்ணி நாம் ஜூன் மாதத்துக்கு நுழைந்து விட்டோம். முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் இருக்கிறோம். We have entered into the month of June, and once again I am privileged to come before you all through this media. I hope you all are fine, you all are in good situation, and the circumstances around you are favorable. Beloved, let us look to God in prayer. Let us trust the Lord for everything in our life. And as we pray, let us also confess our sin before the Lord. இந்த நாளை ஜெப நிலையிலே நாம் கடந்து போவோம். நாம் ஜெபிக்கும் போது இவ்விதமாக கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களெல்லாம் நாம் அறிக்கையிட்டு நாம் கர்த்தரை நம்பக்கூடிய மக்களாக இருப்போம். அதுக்கு முன்னே 116வது சங்கீதத்திலிருந்து உங்க மத்தியிலே பேச விருப்பப்பட இருக்கிறேன். Psalms 116, I like to read it to you. O Lord, truly I am your servant. I am your servant, the son of your maidservant. You have loosed my bonds. I will offer to you the sacrifice of thanksgiving and will call upon the name of the Lord. ஆம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துதி ஸ்தோத்திர பலியோட உம்மண்டிலே நான் வருவேன், உம்முடைய நாமத்து நிமித்தம் உம்மை நான் கூப்பிடுவேன். கர்த்தரை கூப்பிடக்கூடிய ஜனங்களாக நாம் இந்த வேளையிலே இருக்கிறோம். அவரை கூப்பிட்டு வரும்போது, துதி ஸ்தோத்திரத்தோடு வரும்போது கர்த்தர் நம் அருகிலே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். When we come with offering of thanksgiving before the Lord, and as we call on to His name, He is a God who will indeed do mighty works in our midst. Let's pray. Father, we thank you for this time. We thank you for this privilege that you have given us. We know, Lord, nothing comes by chance, Lord. Everything is divinely ordained. ஆண்டவரே, நாங்கள் உம்மண்டலே வருவது இது ஸ்லாக்கியம் என்று எண்ணி இந்த நாளில் எங்களை நாங்கள் முற்றுமாக உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுத்து வருகிறோம். ஆண்டவரே, ஐயா, நீர் எங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஐயா, சந்தர்ப்ப சூழ்நிலையில எந்த ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. தேவ தீர்மானத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில நடைபெறுது என்று நாங்கள் உணர்ந்து இந்த நாள் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், உமையே உயர்த்துகிறோம். Yes, Lord, we humble ourselves and we exalt your name, Lord. We pray that you will be the one, Lord, that will indeed continue to keep and protect us, Lord. அமையா, எங்களை காக்கவும் எங்களை பாதுகாக்கவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு எப்பொழுதும் ஆறுதலாக இருக்க, பலனாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that your presence, Lord, will comfort us, Lord, will be a strength to us, Lord. Even at this very moment, we want to ask for your forgiveness, Lord. We have sinned against you, we have done wrong against you. The 1 week, Lord, we have indeed spoken, we have thought, Lord, and indeed we have commit iniquities, Lord. Forgive us and cleanse us. ஆண்டவரே, இந்த வாரம் தொடர்ந்து நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா, உமக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம், செயல்முறையிலே, பேச்சிலே, சிந்தனையிலே ஆண்டவரே குற்றவாளியாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீர் மன்னிக்கத்தக்க நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளை நாங்கள் நக்கரனை எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. Lord, this week, this first Sunday, we have come, Lord, to indeed partake in your supper, Lord. As we partake in this Lord's supper, Lord, prepare our hearts, prepare our mind, Lord.
Let us come as one, Lord, who is in every way right before you, Lord. அமையா, உமக்கு முன்பாக நீதிக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய எண்ணங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதியாய் உமக்கு முன்பாக நிற்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Yes, Lord. Cleanse our heart and mind. Cleanse our hands, Lord. Every part, every member of our body, Lord, we pray that you will cleanse it, Lord, and let us, Lord, stand before you in the awesome of your presence, Lord. We just commit everything to you, and we pray, Lord, that you take charge of everything. This whole service we commit it to your hands, as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. இந்த வேளை நாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக காணப்பட இருக்கிறோம். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம் மத்தியிலே, நம் உள்ளத்திலே அவர் இவ்விதமாக உலாவ விருப்பப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையிலே கர்த்தரை தேடி கர்த்தருக்கு எல்லா கணம், எல்லா துதி, எல்லா மேன்மையை நாம் ஏறெடுத்து வருவர்களாக இருப்போம். Yes, let us come before the Lord. Let us come with a heart rejoicing before Him. Let us lift up our praises to Him. As children of God, we need to realize that our Lord desires our praises. He inhabits in our praises. Therefore, at this very moment, let us praise Him from the heart. In spirit and in truth, let us be worshippers of Him. In Jesus' name, we will do this. Amen. God bless you. Hallelujah. Let us worship our Lord now, because our Lord is a great God, awesome God. அவர் அன்புள்ளவர், அவர் அற்புதமானவர், அவர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். நம் தேவனை துதிக்க ஆயத்தமாவோம். Let us prepare our heart to worship our God. Oh hallelujah. ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்க பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் திருச்சபைக்கு வர முடியாமல் போனாலும் ஆண்டவரே, இந்நேரத்தில் நாங்கள் எங்க இருந்தாலும் ராஜா, எங்கள் இதயம் உமக்காக ஆண்டவரே ஏங்குகிறது ஆண்டவரே. Oh hallelujah, Father, fill us up, Father Jesus, Lord. Fill us, Holy Spirit. Fill us and guide us, Lord. In Jesus' name we pray. Amen. பாருங்க பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனை போற்றி பாடுவோம். போற்றி
ஆர்வத்தோடு பாடுவோம் வாருங்கள். Hallelujah, Jesus.
உம்முடைய கிருபையை தாரும் கர்த்தாவே. ஓ நன்றி ராஜா. உம்முடைய கிருபை ஒன்றே போதும் ராஜா. உம்முடைய கிருபை ஒன்றே போதும் Father. Oh hallelujah Lord Jesus. We want to worship you Lord. We want to worship your holy name Father Jesus, for you are with us Lord. Whatever might come Father Jesus, whatever storm we might face Father Lord, we know that you are here with us Father Lord Jesus. நீர் எங்க கூடயே இருப்பதற்காக நன்றி ராஜா. நீர் எங்க கூட இருக்கும்போது
மெய்யாகவே கர்த்தரை ஆராதித்தவர்களாக, அவருடைய நாமத்தை நமஸ்காரம் செய்தவர்களாக நாம் இருக்கிறோம். தேவஜனமே, கர்த்தரை போற்றுவது, அவருடைய நாமத்தை துதிப்பது எவ்வளவு இன்பமானதாக இருக்குது. Yes, what a delight it is to worship the Lord, to give him praise and honor. In thanksgiving we have come before the Lord. Let us continue to delight in this presence. Let us look to God in prayer. Father, we thank you. We thank you for this time. We thank you, Lord, for indeed helping us to rejoice in your name, Lord. For we know you're a God who is always with us, Lord. For you're a God who works for us, Lord. And you're a God who covers us, Lord, with your presence. And we are protected in you, Lord. ஆமையா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியின் பாதலை நடக்கிறோம் ஐயா. ஏனென்றால் உம்முடைய கரம் எங்களை எல்லா விதத்திலே ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி உம்மை நாங்கள் துதித்து வரும்போது எங்களை நீர் ஆர்ப்பரிக்க செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாடி தேடி வருகிறோம் ஐயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோட இன்னும் அதிகமாக வெளிப்படத்தக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களும் வீட்டில் உம்மை ஆராதித்து வரும்போது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இல்லங்களில் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். As your people are worshiping you, as your people are indeed being in this service together in their homes, Lord, we pray, we ask that your presence, Lord, will touch them. You will liberate them, Lord. You will ignite them, Lord. Let them be in fervor for you, Lord. Amaya, அனல் மூட்டும் சுவாமி, உம்முடைய ஜனங்களை அனல் மூட்டும் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் உமக்குள் மெய்யாகவே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில எல்லா கட்டுகளை, எல்லா தடைகளை, எல்லா தரித்திரத்தை நீர் எடுத்து போடத்தக்க ஜெபிக்கிறோம். Break all bondages, Lord. Break, Lord, whatever hardship that your children are going through. And we pray, Lord, every knot of the evil one, Lord, will come to nothing, Lord. Oh, let your children prosper in you, Lord. Let your children, Lord, really, indeed, Lord, be elevated in you, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் ஐஸ்வர்யமாக இருக்கத்தக்க, உயர்த்தி நடத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆமையா, நஷ்டம் அல்ல, லாபமே உம்முடைய பிள்ளைகளுக்கு சேரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, indeed we pray, not poverty, Lord, but your richness, Lord, come upon your children, Lord. Not weaknesses, Lord, but your strength, Lord, clothe your people, Lord. Amaya, பலவீனமல்ல சுவாமி, உம்முடைய பலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நீர் உடுத்தி கொள்ளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வீட்டில் இருப்பது கஷ்டமான ஒரு காரியம் ஐயா. ஆம், பிள்ளைகள் வீட்டில் இருப்பது அது மிக கஷ்டம் சுவாமி. ஓடி விளையாடக்கூடிய இருக்கிற வயதுல வீட்டிலே இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் பலனாய் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, it's not easy to continue to be in the house, Lord, especially children, Lord, to remain, Lord. They are indeed in many ways, Lord, hindered, Lord, through this COVID-19. But we pray that you will give them, Lord, the ableness. You will give them the patience, Lord, to endure this time, Lord. We also pray, Lord, that you will bless every home, Lord. Let there be no one in their home, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. எந்த ஒரு குறைபாடு இல்லாதபடி ஆண்டவரே, அனுதினக்கூடிய ஆகாரம், அனுதினத்துக்குரிய தேவைகளை நீ சந்தித்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, நீர் உம்முடைய கண்கள் நிமித்தம் பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, let your eyes is fixed on your children, Lord, and let them, Lord, be always under your watchful eyes, Lord. Let their life, Lord, be indeed, Lord, protected, Lord, from all sickness, Lord, illness, Lord Jesus. All those who are sick, Lord, touch them. ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொடும் ஐயா, விடுதலையாக்கும் சுவாமி. ஆண்டவரே, பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை நீ சந்திக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்.
பாஸ்டர் ஜாய்க்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மகள் செய்ய இருக்கிற ஊழியத்துக்காக நன்றி. தொடர்ந்து மகளை உயர்த்தும், மகளை உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நீர் இந்த காலத்திலே பயன்படுத்தி வரத்தக்க ஜெபிக்கிறோம். We commit Pastor Joy to you, Lord. Children, Lord, son-in-law, we commit them all to you, Lord. We pray, we ask, Lord, that your presence will be with her, Lord. Use her, Lord. Use her at this hour, at this time, Lord, so that your name will be glorified through her, Lord. That she will be indeed, Lord, that aroma, Lord, that brings great fragrance before you, Lord. Oh yes, Jesus, we thank you for all the leaders of the church, Lord. We pray that you be with them, especially LCC leaders, Lord. Be with them, Lord Jesus. Be with their family and let them continue to contribute to your kingdom, Lord. And in whatever capacity, Lord, they serve you, Lord, we pray that you will bring results, Lord. Bless them, bless this church, Lord, and bless all that we do, Lord, for your glory. In Jesus' name we pray. Amen. Amen. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் ஒருமனப்பட்டு சேருவோம். பரமண்டலத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரிச்சிடாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, நாம் தொடர்ந்து இந்த வேளையிலே இன்னொரு ஜெபமும் செய்ய இருக்கிறோம். போன 2 மாதம் செய்யாமல் போயிருந்தோம். Last 2 months we didn't do this prayer, especially prayers for those who are celebrating birthdays and wedding anniversary. திருமண நாளத்தை அனுசரித்து வரக்கூடியவர்களும் அதே நேரத்தில் பிறந்த நாள் அனுசரித்து வர இருக்கிறவர்களையும் அவர்களுக்காக நாம் இந்த வேளையிலே ஜெபிக்க இருக்கிறோம். ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், இந்த 3 மாதத்துக்கு பர்த்டே கொண்டாட இருக்கிற உங்களை அனைவருக்காக நான் ஜெபிக்க விருப்பப்பட இருக்கிறேன். திருமண நாள் கொண்டாட இருக்கிறவர்களையும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விருப்பப்பட இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். Father, thank you for all those who are celebrating their birthdays in the month of April, May and June, Lord. Also their wedding anniversary, Lord. Be with them. Lord, you're a God who walks with them, who talks with them. And you're a God, Lord, who strengthens them. Lord, we thank you, we praise you for all the comforts, for all the consoling presence, Lord. Lord, we know life is from you, Lord. Every child that is born, it is a gift, Lord, to this world. ஆண்டவரே, ஐயா, ஒவ்வொரு குழந்தைகள் இந்த பூமியில பிறக்கும் போது அது உம்முடைய வரம் ஐயா, ஈவு ஐயா, நீர் கொடுத்த அந்த பொக்கிஷம் ஐயா. ஆகியால் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற உம்முடைய பிள்ளைகளோட தங்கும், அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீர் அதிகமாக வெளிப்படுத்தக்க ஆண்டவரே, நீர் அவர்கள் தேவ பயத்திலையும் பக்தியிலையும் வளர்த்து கொண்டு வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let your children grow up in the fear and the love of the Lord, Lord. Let their life, Lord, be separated from the world, Lord. Let them live a life, Lord, that honors you, that glorify you, that magnify you, Lord. ஆமையா, உமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழத்தக்க ஜெபிக்கிறோம். எல்லா நிலையிலும் அவர்கள் உமக்கு மேன்மையை கொண்டு வர பிள்ளைகளாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருமண நாள் அனுசரிக்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபெறும். நீரே தலைவராக இருந்து ஆண்டவரே அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில நீரே எல்லாமா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to come in all those who are celebrating the anniversary, Lord. Be with them, Lord Jesus. You be their head, Lord. And indeed, Lord, in everything, Lord, you be their substance, Lord. We pray, we ask that their life will be fulfilled in joy and in happiness and in love, Lord, through you. ஆண்டவரே, உம்முடைய மூலமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அன்பான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வர நீர் கிருபை தாரும் சுவாமி. இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரமே இவர்கள்
யாவையும் தாங்கி நடத்தத்தக்க ஒப்பு கொடுக்கிறோம். Yes Lord, we pray that your hands will continue to hold fast on them, Lord. Be their guide, Lord. Be their comfort, Lord, their strength, Lord. Be, Lord, their substance. As we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேளை தேவ சத்திய பகுதிக்கு நாம் வருவோம். இந்நாளிலே எடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கின் சுவிசேஷம். அதை நாம் முன்னே படித்தோம். ஆனால் இப்போ மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 21வது வசனம் வரை. Today scripture reading is from Matthew, the Gospel of Matthew, chapter 6, verse 19 to 21. Brother Harold will read to us in Tamil. சகோதரன் Harold தமிழ்ல வாசிப்பார், நான் ஆங்கிலத்திலே வாசிப்பேன். இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள் வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் திருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது திருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Let's read. Do not lay up for yourself treasures on earth, where moth and rust destroy, and where thieves break in and steal. But lay up for yourself treasures in heaven, where neither moth nor rust destroys, and where thieves do not break in and steal. For where your treasure is, there your heart will be also. Beloved, today I would like to continue to share on our theme, that is pursuing in faith. பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்முடைய பொருள், அதாவது விசுவாசத்தில் தொடர்வது, அந்த ஒரு மையமான பொருளை வைத்து நாம் தேவனுடைய சத்தியத்தை கவனித்து வந்தோம். The first point that we saw was fixing our eyes on Jesus. முதல் புள்ளி, இயேசுவின் மீது நாம் கண்களை சரி செய்வோம் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது புள்ளி, focus our mind on Jesus. கிறிஸ்துவின் மேல் நாம் சிந்தையை கவனமாய் வைப்பது என்று நாம் பார்த்தோம். அங்க 3 காரியம். A perfect peace. A என்று சொல்லப்படும் போது பரிபூர்ணமான சமாதானம். B having clear direction. தெளிவான சிந்தையை கொண்டிருக்கும் நாம் பார்த்தோம். மூன்றாவது C, the devil cannot confuse you. சாத்தான் உங்களை குழப்ப முடியாது. மூன்றாவது. பிறகு மூணாவது புள்ளி நாம் பார்த்தது, fashion our hearts towards Jesus. இயேசுவை நோக்கி நாம் இருதயத்தை வடிவமைக்குது. இயேசுவை நோக்கி நாம் இருதயத்தை அமைப்பது. A, our heart's focus is to worship him. நம்முடைய இருதயத்தின் கூர்மையான நோக்கம் அவரை ஆராதிப்பது. அது நாம் பார்த்தோம். போன வாரம் அந்த காரியத்தை நாம் முடித்தவர்களாக இருப்போம். B என்று நாம் பார்க்கும்போது, our heart's desire is to treasure him. அவரை பொக்கிஷம் செய்வதை எங்கள் இருதயம் வாஞ்சை. அவரை பொக்கிஷம் செய்வதை எங்கள் இருதய வாஞ்சை என்று நாம் பார்க்க இருக்கிறோம். Our heart's desire
is to treasure him. Today, that is what we are going to meditate upon. But that's the third point. See, our heart must be surrendered to Jesus. இது அடுத்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய நிலையிலே இருப்போம். Next week we will see this. We will talk on this point. Our heart must be surrendered to him. எங்கள் இருதயம் அவரிடம் சரணமடைய வேண்டும். எங்கள் இருதயம் அவரிடம் சரணமடைய வேண்டும் என்று அந்த ஒரு காரியமாக அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். பாருங்கள், இன்றைய குடியிருக்கிற சத்தியத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். ஜெபம் நிலையிலே நாம் இருப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோட பேசக்கூடிய தேவன் நீர். பேசும் ஐயா. நீங்கள் பேசும்போது நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் செவியும் திறந்து கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, speak with us. Let your word come before us in clarity, in power, in authority, Lord. Open our mind, our heart and our ears, Lord, to your word, Lord. Let us not in any way dishonor you by not listening to your word, Lord. ஆமையா, உம்முடைய வார்த்தையை கேட்காமல் நாங்கள் உம்மை கனப்படுத்தாமல் போகாதபடி ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எங்களுடைய இருதயத்துக்குள் சேரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். We pray, Lord, that your word will minister to our heart, Lord. By your spirit, Lord, you will convict, Lord, your word into our lives, Lord. உம்முடைய ஆவி நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உணர்த்தப்பட நிலையில நீர் கொண்டு வரத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து நீரே இந்த நேரத்தை ஆளுகை செய்கிற தேவனாக இருந்து வரத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Brothers and sisters in Christ, indeed we are on the third point. Fashion our hearts toward Jesus. இயேசுவை நோக்கி நம் இருதயத்தை வடிவமைக்குது என்று அந்த ஒரு தலைப்பிலே நாம் பேசி வந்தோம். Our heart focus is to worship him. நம்முடைய இருதயத்தின் நோக்கமானது அவரை ஆராதிப்பது. அதை நாம் முடித்துவிட்டு இப்ப பிக்கு வந்திருக்கிறோம். Our heart's desire is to treasure him. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அவரை எல்லா விதத்திலே நாம் பொக்கிஷமாக வைப்பது. வசனத்தின்படி நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கக்கூடாது? இந்த பூமியில இருக்கக்கூடாது. நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பரலோகத்திலே அந்த பொக்கிஷத்தை சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் இயேசு சொன்ன அந்த 21வது வசனத்திலே, for where your treasure is, there your heart will be also. உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று இயேசு சொன்னதை நாம் கேட்டோம். In this passage, Jesus is giving us a choice of where you want your heart to be. இந்த பகுதியிலே நாம் மத்தேயுல நாம் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே இங்க இயேசு என்ன சொல்லுகிறாரு? அவர் நமக்கு சொல்றார், உங்க இருதயம் எங்க இருக்கணும் நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க இருதயம் எங்க இருக்கணும்? பூமியில இருக்கணுமா இல்ல பரலோகத்தில் இருக்கணுமா என்று நீங்களே முடிவு பண்ணுங்க என்று இயேசு சொல்ல இருக்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். Actually, our heart's desire should be that we treasure him. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எப்படி இருக்கணும்னா, அவரே நாம் எல்லா விதத்திலே தேடுவர்களாக பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். But God does not force us to make that choice. ஆண்டவர் என்ன நம்மளை வற்புறுத்துறதில்லை. உங்க பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கணும், அங்கதான் இருக்கணும், இல்லைன்னா அப்படின்னு கண்டிப்பா அவரு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? இங்க பூமியில இருக்கணுமா இல்ல பரலோகத்தில் இருக்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். He has given us free will and he wants us to choose him willingly from our heart. கர்த்தர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலிருந்து மனமார்ந்த நிலையில அவரை நாம்
தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று, அவருடைய பரலோகத்துக்குரிய காரியத்தை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இயேசு மாத்தா ஆண்டேலை சொன்ன ஒரு காரியம் என்னென்றால், இது லூக்கா 10:42 நாம் காணலாம். மரியாள் ஒன்றை தேர்ந்து கொண்டாள், அதே நல்ல பங்கு என்று இயேசு சொன்னார். இது அவளிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது என்று அவர் சொன்னார். Jesus said to Martha in Luke chapter 10 verse 42, "But one thing is needed, and Mary has chosen that good part, which shall not be taken away from her." Yes, Mary has chosen that good part, and that very part that she has chosen will not be taken away by anybody. யாரும் இந்த நல்ல பங்கை மரியாளுக்கு திருந்து எடுக்க முடியாது. ஏனென்றால் மரியாள் தேர்ந்து கொண்டாள். அவளுடைய உள்ளத்துல அவ சொல்றா, என்ன சொல்றான்னா, இப்படித்தான் நான் நடப்பேன், இயேசுடைய பாதத்துல தான் நான் அமர்ந்திருப்பேன். Yes, Mary has made a decision in her heart saying that this is how I will act. I will sit at the feet of Jesus and I will listen to the word of life. ஆம், ஜீவனின் வார்த்தையை இயேசுக்கு தெரிந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவர் தீர்மானம் எடுத்தார். ஆகையால் அது அவள் அன்றிலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. தேவஜனமே, இன்றே நீங்களும் நானும் யோசிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பொக்கிஷம் இந்த பூமியில இருக்கணுமா, இல்ல பரலோகத்தில் இருக்கணுமா? பூமியில இருந்தா வேதம் சொல்ல இருக்குது, அது கெட்டு போகும், துருப்படும், பூச்சியால கட்டுப்படும், துருவாகும், அதே நேரத்தில் திருடு போவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தா பூச்சி அண்டாது, திரு வராது, அதே சமயத்தில் திருடனும் திருடவே முடியாது. அப்ப உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உங்க இருதயம் இருக்கும். Yes, Jesus told, he clearly told that where your treasure is, there your heart will be also. When we look at Martha has decided in her heart to say that she will have that good portion, and that good portion is the Lord, his word. So Jesus is saying, no moth, no rust, no thief can come and steal that good portion from Mary. Do we in every way understand what Jesus has told Martha? மாத்தாண்டல இயேசு சொன்னதை நாம் புரிந்தவர்களாக இருக்கிறோமா? தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் பரலோகத்துல கூடிய இருதயமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக இருப்பார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் பூமியில காணப்பட்ட ஒரு இருதயமாக இருந்தால், அப்ப இந்த பூமிக்குடி இருக்கிற ஆசை பாசம் நம்முடைய சுதந்திரமாக இருக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். If today we have decided to make the Lord to be our good portion, our inheritance, our treasure, then nothing can be removed from us. But if we have made the earth to be our treasure, our good portion, then that will indeed rule us. If we want God to rule us, then let heaven be the treasure. If you force yourself to do something for God, then what you do is not appreciated by God. தேவஜனமே,
நீங்கள் உங்களை வற்புறுத்தி தேவனுக்காக காரியங்களை செய்தீர்கள் என்றால் தேவன் அதில் பிரியம் அடைவதில்லை. ஆம், கர்த்தருக்கு எதை செய்தாலும் மனப்பூர்ணமாக செய்ய வேண்டும். Whatever you do unto God, do it heartily. That's what the scripture says. God desire a willing heart, not a compelled heart. ஆண்டவருக்கு விருப்பமானது என்ன தெரியுமாங்க? மனதார செய்யணும், வற்புறுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. That's why King David told the people of Israel that he had brought the offerings with a willing heart to build God's temple, and then he challenged the people to do likewise. தாவீது ராஜா இவ்விதமாக அவன் தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அப்படி சொல்லி வரும்போது அவன் மனதார அவனுடைய காணிக்கையை தேவனுக்கு முன்பாக அவன் கொண்டு வந்தவனாக இருந்தான். அதே நேரத்தில் மக்களுக்குத்தியும் அவன் சவாலிட்டான். அவன் சொல்றான், நீங்களும் மனதார தேவனுக்கு முன்பாக உங்களுடைய காணிக்கையை கொண்டு வாருங்கள். இது நம்ம எங்க பார்க்கிறோம் என்றால் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனம் 1-9 தொடங்கி. This we see or read in 1 Chronicles chapter 29 verse 1-9. I read it in English, you follow with me in Tamil. நான் இவ்விதமாக ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் தமிழ்ல என்னோட சேர்ந்து வாசியுங்கள். 1வது வசனம், first verse. Furthermore, King David said to all the assembly, my son Solomon, whom alone God has chosen, is young and inexperienced, and the work is great, because the temple is not for man but for the Lord God. Now, for the house of my God I have prepared with all my might gold for things to be made of gold, silver for things of silver, bronze for things of bronze, iron for things of iron, wood for things of wood, ironstones, stones of to be set, glistering stone of various colors, all kinds of precious stones, and marble slabs in abundance. Moreover, because I have set my affection or desire on the house of my God, I have given to the house of my God over and above all that I have prepared for the holy house, my own special treasures of gold and silver, 3,000 talents of gold, of the gold of Opri, and 7,000 talents of refined silver to overlay the walls of the houses, the gold for things of gold, and the silver for things of silver, and for all kinds of work to be done by the hands of craftsmen. Who then is willing to consecrate himself this day to the Lord? Then the leaders of the fathers' houses, leaders of the tribes of Israel, the captains of thousands and of hundreds, with the officers over the king's work, offered willingly. They gave for the work of the house of God 5,000 talents and 10,000 darics of gold, 10,000 talents of silver, 18,000 talents of bronze, and 100,000 talents of iron. And whoever had precious stones gave them to the treasury of the house of the Lord into the hands of Jael the Gershonite. Then the people rejoiced, and they had offered willingly, because with a loyal heart they had offered willingly to the Lord. And King David also rejoiced greatly. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்? இவ்விதமாக தாவீது தங்கத்தையும் வெள்ளியும் பிரான்ஸும் அவர் கர்த்தருடைய சன்னதிக்குள்ள கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, பலவிதமான கற்கள், முத்துகள் அவர் கொண்டு வந்தவராக காணப்பட்டார். அப்படி கொண்டு வரும்போது அவர் எப்படி அதை கொண்டு வந்தார் என்று
நாம் கவனிக்கணுங்க. ஆம், தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் ஒரு உதாரணமாக இருந்தவராக காணப்பட்டார். What though David brought all the gold, silver, bronze and all the precious stones before the Lord, he brought it and then he spoke to the people and challenged them. You see, David is a man who lived by example. Very few people do that these days. இக்காலத்துல நிறைய பேர் அந்த மாதிரி இல்லைங்க, உதாரணமாக இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் பேசத்தான் இருக்கிறாங்க, வாயால என்னமோலாம் வாக்கு தத்தம் கொடுக்கறாங்க, ஆனா அந்த வாக்கு தத்தத்தை அவங்க நிறைவேற்றதே இல்லை. Yes, people these days, they give us all kinds of promise. They will bring the world down to our feet. But how many do fulfill what they say? How many? Even if they fulfill that, there is an agenda behind it. அந்த காரியத்தை அவர்கள் செய்து முடித்தாலும் அதுல பின்னோக்கம் இருக்குதுங்க. ஏதோ நமக்கு தந்து எதிர்பார்க்கறாங்க. And they are expecting something. When David gave to the Lord, the Bible says, with great affection or desire on the house of his God he gave. ஒரு வாஞ்சையோட, ஒரு பாசத்தோட தேவனுக்கு அவன் கொடுத்து வந்தவனாக இருந்தான். எந்த ஒரு எதிர்பார்த்தது அல்ல. Yes, there were no any expectation. He wanted to do this for God. He wanted to build a temple for God. Yes, he is a great example. Before asking the people to do, he gave first. Possession was not governing him, but affection for God's house governed him. பொருள் வந்து அவனை ஆளுகை செய்யலங்க, ஆனா தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும் என்று அந்த எண்ணம் அவனை ஆளுகை செய்தது என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொத்து ரொம்ப முக்கியமா? நம்முடைய காடி ரொம்ப முக்கியமா? நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமா? நம்முடைய வேலை ரொம்ப முக்கியமா? எதுங்க ரொம்ப முக்கியம்? எதுங்க நம்மை ஆளுகை செய்யுது? What are the things that govern us? Is our possession? Is the land, the house, our work, our family? Are those the things that possess us? That comes before us as treasure? Or God? Oh God, is God the one that governs our life? We need to ask that. We need to ask that. Church, you and I must understand what attracts our heart consume our mind. சபையே, நீங்களும் நானும் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை கவரக்கூடிய காரியமே நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும். எது நம்முடைய இருதயத்தை கவர இருக்குதோ அதுதான் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும். Yes, what attracts our heart consume our mind. Today, what is in your mind? உங்களுடைய சிந்தையில என்னங்க இருக்குது? உங்களுடைய சிந்தையில கடவுள் இருக்கணும்னா, ஆண்டவர் இருக்கணுமா, ஆண்டவருடைய வழிமுறைகள் இருக்கணும்னா, அப்ப நம்முடைய உள்ளத்துல அந்த ஆண்டவர் குடி இருக்கணுங்க. If you want our mind to be completely focused on the things of God, if you want your mind to be filled with the word of God, then what inhabits your heart is very important. What consumes your heart, what attracts your heart is very, very important. If God is in your heart, the things of God will be in your mind. Your heart responds to the desire that is within you. உங்களுடைய இருதயம் என்ன செய்து தருமாங்க? உங்க இருதயத்துக்கு உங்களுடைய இருதயம் இவ்விதமாக உங்களுக்குள்ள
இருக்கிற அந்த வாஞ்சையின் அடிப்படையில மறுமொழி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. Your heart respond to the desire that is within you. உங்களுக்குள்ள, உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சையின் அடிப்படையில் தான் உங்க இருதயம் மறுமொழி கொடுக்கும். Your desire is awakened by the delight you nurture. ஆம், உங்களுடைய வாஞ்சையானது எப்படி எழுப்பப்பட இருக்குது என்றால், அது உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, அதை எவ்விதமாக வளர்த்து விடுறீங்க. சங்கீதம் 37:4 சொல்வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உமக்கு அருள் செய்வார். Psalms 37:4 says, delight yourself also in the Lord, and he shall give you the desires of your heart. Only those who delight themselves in the Lord can be the recipient of his desires in our heart. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய இருக்கிற ஜனங்கள் தான் பிரியமானவர்களே அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை பெற்றவர்களாக இருக்க முடியும். Psalms 119:10 says, with my whole heart have I sought thee, O Lord. With my whole heart have I sought thee. Oh, let me not wander from thy commandments. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளிலிருந்து விட்டு விலகாத விடாயும். தேவஜனமே, முழு இருதயத்தோட நாம் கர்த்தரை தேடக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கும்போது தேவனுடைய கற்பனை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுபடாது. If we look to God with all our heart, as how David looked to God, then we will not wander from his commandment. Today many people are saying it's too hard to do what God is saying. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருடைய கற்பனையின் பிரகாரமாக நடப்பது ரொம்ப ரொம்ப சிரமங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, முடியாத ஒரு காரியங்க. பிரியமானவர்களே, அது முடியாத நிலையில இருக்கிற காரணம் உங்க இருதயம் ரொம்ப தூரமாக இருக்குது. The reason why you cannot do God's commandment, you cannot abide in that commandment, you cannot walk in that commandment, is because your heart is not in God, it is in the world. When your heart is away from God, church, you can never do the things of God. Because what influence you is your heart. உங்களை கவரக்கூடிய காரியம் உங்கள் இருதயங்க. அந்த இருதயம் தேவனோட இல்லை என்றால் தேவனுடைய காரியம் அதுல தங்காது, இருக்காது. உள்ளத்தை உலகத்துல வச்சுக்கிட்டு பரலோகத்தை தேடணும்னு சொன்னா நடக்கக்கூடிய காரியமா? When you have your heart on the things of earthly pleasure and then you say you want to indeed seek God or seek the things of heaven, is it possible? No way. David's heart is after God because he had a marvelous relationship with God. தாவீதுடைய இருதயம் அது தேவ பக்கமாக இருந்த காரணத்தினாக அவன் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு வைத்தவனாக காணப்பட்டான். He was touched by God and he had experienced God's power, deliverance, goodness and greatness in several occasions in his life. ஆம் பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தேவனால் தொடப்பட்டவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, பலவிதமான அனுபவத்துக்குள்ள தேவனோடு கடந்து சென்றவனாக இருந்தான். எப்படிப்பட்ட அனுபவம்? தேவனுடைய வல்லமையை கண்டவனாக காணப்பட்டான், தேவனுடைய விடுதலையை கண்டவனாக காணப்பட்டான், தேவனுடைய நன்மைகளை அவனுடைய வாழ்க்கையை அவன் ருசித்தவனாக இருந்தான். கர்த்தர் பெரியவர்,
அவர் மகத்துவமானவர் அப்படி என்று அவன் கூறும்போது காரணம் என்றால் அந்த மகத்துவத்தின் நிலையை அவன் சுகந்தித்து கொண்டவனாக இருந்தான். ஆம், அவனுடைய வாழ்க்கையை அவன் சொன்னான். கரடி வந்ததுங்க, சிங்கம் வந்ததுங்க, ஆனா கர்த்தர் அந்த சிங்கத்தையும் கரடியும் வெல்ல அவனுக்கு கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். இஸ்ரேல் பெண்கள் பாடினார்கள். சவுல் 1000 பேர், ஆனா தாவீதோ 10,000 பேரை கொன்றவனாக இருந்தான். Yes, the people of Israel, they sang, the ladies sang. Saul killed 1,000, but David killed 10,000. The experience David had with God is marvelous. It's marvelous. You know why? Because David had his God in his heart, and his God testify of him saying that he is a man after my own heart. ஆம், தாவீது தன்னுடைய தேவனை தன்னுடைய உள்ளத்திலே வைத்தவனாக இருந்தான். அதனால ஆண்டவரை சாட்சி சொல்றார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று அவர் சாட்சி சொல்றார். Do we honor God the way David honored God? தாவீது தேவனை கனப்படுத்தின பிரகாரமாக நாம் தேவனை கனப்படுத்துறவர்களாக இருக்கிறோமா? If we do, then the earth and its lavishness will not encompass us. அப்படி நாம் செய்வர்களாக இருந்தோம் என்றால் இந்த உலகமும் இந்த உலகத்தின் ஆசா பாசம் நம்மை எல்லா விதத்திலே அணுகாது, சுற்றி இருக்காது. When we say encompass, that means encircle or surround or envelop us. Many people, they will speak well and promises the whole world, but there is no truth in what they say. அநேக பேருக்கு சொல்லுவாங்க, பலவிதமா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, ஆனா சொன்னதை செய்ய மாட்டாங்க. இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 15:8, these people honor me with their lips, but their heart are far from me. மத்தேயு 15:8. In Matthew chapter 15 verse 8, இந்த ஜனங்கள் அவர்களுடைய உதடினால் என்னை கனப்படுத்துவார்கள், ஆனா அவர்களுடைய இருதயமோ தூரமாக இருக்குது. What proceed from the heart will last. தேவஜனமே, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய இருக்குது அது தங்கங்க, ரொம்ப 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 காலமாக அது தங்கம். The relationship between David and Jonathan lasted till the end. தாவீதுக்கும் ஜோனத்தான் வந்து சவுல் ராஜாவுடைய மகன், அவருக்குள்ள இருக்கிற அந்த உறவு கடைசி இருக்கும் நிலைத்த ஒரு உறவாக இருக்குது. இது 1 சாமுவேல் 18:1-3 நாம் பார்க்கலாம். In 1 Samuel chapter 18 verse 1-3, I read, now when he had finished speaking to Saul, the soul of Jonathan was knit to the soul of David, and Jonathan loved him as his own soul. Saul took him that day and would not let him go home to his father's house anymore. Then Jonathan and David made a covenant because he loved him as his own soul. வேதம் சொல்ல இருக்குது, யோனத்தான் இவ்விதமாக தாவீதோட ஒரு உடன்படிக்கை செஞ்சான். ஏன் அந்த உடன்படிக்கை செஞ்சான்னா, அவனுடைய ஆத்மாக்குள்ளிருந்து அவன் தாவீதை சிநேகித்தவனாக இருந்தான். ஆம், அவர்கள் ஆத்மீக வாழ்க்கையை இணைத்தவர்களாக காணப்பட்டார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து எல்லா காரியமும் புறப்படுகிறது என்று நாம் உணர வேண்டும். Yes, everything that is within us starts from the heart. If our heart is solely sold for God, then our mind is conquered by God. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கென்று முழுமையாய் வித்தப்பட்ட நிலையில இருக்கும் போது நம்முடைய எண்ணம் கர்த்தரால் ஆளுகை பண்ண ஒரு நிலையில இருக்கும். When we seek God from our heart, we are assured that we
will find him. தேவஜனமே, நம்முடைய இருதயம் இவ்விதமாக தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயமாக இருந்தால் நாம் 3 காரியம் உறுதிப்படுத்தலாம். முதல் காரியம், அவரை நாம் கண்டறியவர்களாக இருப்போம். எரேமியா 29:13 நாம் வாசிக்கிறோம். In Jeremiah 29:13 we read, "You will seek me and find me when you seek me with all your heart." நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இருதயத்தோட தேடினால் என்னை கண்டறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், will know him. நீங்கள் அவரை அறிவீர்கள். எரேமியா 24:7 வசனம், Jeremiah chapter 24:7 says, "I will give them a heart to know me, for I am the Lord, and they will be my people, and I will be their God, and they will return to me with their whole heart." தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு என்னை அறியக்கூடிய இருக்கிற ஒரு இருதயத்தை நான் கொடுப்பேன். அவர்கள் என் ஜாதியாக, என் ஜனங்களாக இருப்பார்கள். என் அண்டலே அவர்கள் முழு இருதயத்தோட திரும்புவார்கள் என்று ஆண்டவர் சொல்வார். தேவஜனமே, நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடினால் அவரை அறியக்கூடிய நிலையிலே கர்த்தர் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, will be accepted before God. தேவனுக்கு முன்பாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆம், தேவனால் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான காரியங்க. To be accepted by God is very, very important. Psalms 19:14 says, "Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in your sight, O Lord, my rock and my redeemer." என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் தேவனே உம்மண்டலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நீரே என் கண்மலையும் என் மீட்பராக இருக்கிறீர் என்று சங்கீதம் 19:14 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேடக்கூடிய இருதயம், தேவனை கண்டடிக்க ஒரு இருதயம், தேவனை அறியக்கூடிய ஒரு இருதயம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு இருதயமாக இருக்கும். When your heart treasures God, then you will not treasure anything else. உங்களுடைய இருதயம் தேவனை பொக்கிஷமாக வைத்துக் கொண்டால் அது வேற ஒன்று தேடவே தேடாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், எங்க உன் பொக்கிஷம் இருக்குமோ அங்க தான் உன் இருதயமே இருக்கும். Where your treasure is, there your heart be. If your treasure is God, then your heart will be in God. உங்களுடைய பொக்கிஷம் தேவனாக இருந்தால் அப்ப உங்க இருதயம் தேவனோடு இருக்கும். Many of us struggle with many things, and many of us are being weighed down by the trials of life. இன்னைக்கு வாழ்க்கையின் சோதனைகள் நம்மை இழுத்து போட இருக்குது. நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையை இவ்விதமாக நாம் தத்தளித்து கொண்டு நிலையிலே இருக்கிறோம். If you would just treasure God in your heart, you would understand that the things of this world have no significance compared to him. மெய்யாகவே ஆண்டவராக தேவன் உங்க உள்ளத்திலே நீங்கள் வைத்து இருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்குடி இருக்கிற காரியம் அது உங்களுக்கு முக்கியமாக தெரியாது. எல்லாம் சில்லறையாய் மாறிடும். எந்திரமாங்க, இந்த உலகத்தை படைத்தவரே அவருங்க. இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த அகில உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உங்கள் நடுவில் இருக்கும் போது இந்த உலகத்துக்குரிய காரியம் உங்களை தாக்க முடியாதுங்க. When you have your heart in God, the things of the world can never in any way distract you or bring trouble, worries in you. The God who created heaven and earth is before you. Why should you be fearful? Why should you be worried? Or why should you be distracted over other things? He's a God who knows all things. Nothing is hidden before him.
அவர் எல்லாமே அறிந்த தேவன். ஒன்றுமும் அவர் அண்டிலிருந்து மறைவிடமாக இல்லை. ஆகையால் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க இல்லத்துல யாரு தங்குறா? ஆண்டவர் சொல்றார், be still and know that I am God. அமைதலாயிருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அமைதலாயிருந்து கர்த்தர் யார் என்று நாம் அறிந்து கொண்டால், இது சங்கீதம் 46:10. In Psalms 46 verse 10, God says, be still and know that I am God. Yes, things around us can be terrible. We might be facing trials after trials. We might be facing tribulation. We might be facing all kind of things in life. But because you run to your God, because you trust your God, because your heart turns to God, you just need to be still and know that your God will see you through every trials, every temptation, every tribulation. Whatever that is before you, God will help you to overcome. The Bible says he is born of God, overcomes the world. கர்த்தரால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்குங்க. இந்த உலகத்தின் காரியம் எப்படிப்பட்ட தாக்குதல், எப்படிப்பட்ட உபத்திரங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், தொல்லைகள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் போது நீங்கள் மேற்கொள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகையால் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரண்டையில எல்லாத்தையும் ஒப்படைங்க. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார். எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுங்க? இருதயத்துல தான் ஆரம்பிக்குது. Jesus said, let not your heart be troubled. Why? Because everything starts from the heart. If your heart is troubled, that means your heart is not with God. Your heart is in earthly things. Only those who are with earthly desires, earthly passion will be troubled by it. But if your heart is for God, it will only be trouble for the things of God. Isaiah 26 verse 3 says, you will keep the mind that is dependent on you in a perfect peace, for it is trusting in you. Isaiah 26:3 சொல்லுது, கர்த்தர் மேல் சார்ந்திருக்கிறவருடைய சிந்தையை பரிபூர்ண சமாதானத்தில் வைப்பீர், ஏனென்றால் அவர்கள் உம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். சங்கீதம் 112:7 சொல்லுது, they will have no fear of bad news. Their hearts are steadfast, trusting in the Lord. கெட்ட செய்திகளுக்கு அவர்களுக்கு பயம் வராது, ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் உமக்குள் உறுதியாய் இருக்குது, உம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லக்கூடிய வசனமாக இருக்குது. இன்னைக்கு உங்க இருதயம் எங்க இருக்குது? உங்க இருதயம் கர்த்தரை பொக்கிஷமாக வைத்துக் கொண்டால் நீங்கள் கலங்க மாட்டீங்க. சங்கீதம் 57:7 சொல்லுது, my heart is confident in you, O God, my heart is confident, no wonder I can sing your praises. என் இருதயம் உறுதியாய் இருக்குது தேவனே, என் இருதயம் உறுதியாய் இருக்குது, அது நிமித்தம் நான் துதி பாடலை உமக்கு முன்பாக பாடுவேன். தேவஜனமே, இன்னைக்கு துதி பாடலை நீங்க பாட இருக்கிற காரணம் உங்க இருதயம் இவ்விதமாக தேவனுக்குள் உறுதியாய் இருக்குது. ஆம், நேரோ காலத்திலே கிறிஸ்தவர்கள் இவ்விதமாக சிலுவையில அறையப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது கீழே வெறுவு கட்டையை அவர்கள் வைத்து அவர்களை எரித்து விடுவார்கள். During Emperor Nero, the Christians were crucified. Below there was stacks of firewood. They will burn the Christian. They will burn them as they are crucified. And each believer, as they are burning, they were not with fear, but they were worshiping the living God. Why they could do that? You know why? Because their heart was confident in their God. And that's why they are singing praises to God. Today, if you would be burned on the stake like that, will you be worshiping God? Or will you be crying and then questioning God and saying, why God? All these things are happening to me.
Psalms 91 verse 14 to 15 says, because he has focused his love on me, I will deliver him. I will protect him because he knows my name. When he calls out to me, I will answer him. I will be with him in his disaster. I will deliver him and I will honor him. ஆம், அவன் இவ்விதமாக என் அன்பிலை கூர்மையாயிருந்ததுனால நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்ததுனால அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளிச்சுவேன். அவன் கஷ்டத்தின் நிலையில் இருக்கும் போது அவனை விடுவித்து அவனை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, வெட்கத்துக்கு உங்க தேவன் உங்களை கொண்டு போவதில்லை. அவர் உங்களை எல்லா விதத்திலே கனத்துக்குரிய நிலையிலே கொண்டு போக தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீர்களா? உங்க இருதயம் அவர் பக்கமாக திருப்புவீர்களா? அவரே உங்க பொக்கிஷமாக நீங்க வைக்கும் போது தேவஜனமே, உங்க இருதயம் கர்த்தரால் நிரப்பப்படும். ஜெபிப்போமா? அன்றை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்துக்காக நன்றி ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தை கேட்டு ஆறுதல் பெற்று பலப்பட்டு ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் நீராக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆம், இயேசு சொன்ன பிரகாரமாக எங்க உங்க பொக்கிஷம் இருக்குமோ அங்க உங்க இருதயம் காணப்படும். Where your treasure is, there your heart will be. Lord, today help us to have a heart for you, Lord. You be our treasure, Lord. You be our all, our everything, Lord. If you are our everything, if you are our all, Lord, as we walk in this world, Lord, we will not be distracted, Lord. We will not be pulled away, Lord. We will be indeed, Lord, in every way delighting in you, Lord. ஆமையா, எங்க இருதயமும் பக்கமாக இருக்கும்போது தப்பான வழியிலே நாங்கள் இழுத்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம் ஐயா. எங்களுடைய எண்ணம் சிதறப்படாது, எங்களுடைய உள்ளம் பதறாது சுவாமி. ஏனென்றால் நீர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறேன். எல்லாமே உமக்குள் அடங்கி இருக்குது என்று நாங்கள் உணர்கிறோம். ஆகையால் தேவஜனமே, கர்த்தரே நோக்கிட்டு சொல்ல தேவன் நீர் சுவாமி. Lord, you look to your people and you say, seek me, seek me. Help us, Lord, to fix our eyes on you and to indeed, Lord, yield our heart before you. எங்களுடைய கண்கள் உம்மேலும் எங்களுடைய உள்ளம் உமக்கென்று படிய ஒப்படைக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதை செய்வீர் என்று எண்ணி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நாளை கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவஜனமே, நற்கரணைக்கு நம்முடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்படைத்து, ஆண்டவரே நீரே எங்களோட இரு, நாங்கள் பயபக்தியோட இந்த நற்கரணை ஆராதனையிலே கடந்து போக எங்களோட நீர் வாருமையா என்று நாம் சொல்லுவோம். As we come to this time of communion, let us indeed come before the Lord in the fear and the love of God. Let us do this with reverence. Let us indeed open our heart before God and say, Lord, you inhabit this heart of mine, Lord. I'm yours, I belong to you. And as I partake of this communion, Lord, I'm saying I'm part of you, Lord. Let us look to the wordings that is displayed in the media and let us do this responsive reading together. இந்த மாறி மாறி வாசித்தலை நாம் சேர்ந்து செய்வர்களாக இருப்போம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லவன் நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபையானத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நாம் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே,
நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையினால் நிறைந்திருக்கிற உன்னதமாய் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சர்வவல்ல தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவனில் எங்கள் மேல் இரக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் பொந்ததுமான பலியை செலுத்தாமல் தமது அருமையான மரணத்தை என்னெடுக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தம் திருமணம் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்ததையும் நினைக்கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தேவ சுபாவத்தை நாங்கள் பங்குள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றாத்திலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைக்குறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபஞ்சனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திரளும் பற்றினார். ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கை ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆகிலும் தேவரீர் எங்களுக்கு தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண ஜீவத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயல் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாக இந்த பரிசுத்த நற்கிரியின் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் போது நாம் சேர்ந்து எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்பத்தை நான் எடுத்து நான் என் வாயில வைக்கும் போது நீங்களும் அதை செய்யத்தக்க, அது பாத்திரம் எடுத்து நான் குடிக்கும் போதும் நீங்களும் அதை சேர்ந்து செய்யத்தக்க உங்க வீட்டிலே கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு தலைவர் இவ்விதமாக கொடுத்து வரத்தக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாருங்கள், நாம் இந்த வேளை கர்த்தருடைய அந்த சரீரத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு நாம் நன்றி சொல்லி இந்த சரீரத்தை நாம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் புசிப்போம். பாத்திரத்தை எடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இந்த இரத்தத்தை, அதை நான் உணர்ந்தவர்களாக அதை குடித்து வரக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பந்திலே சேர எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வளர மலர எங்களுக்கு கிருபை தாரும். Lord, thank you for giving us the opportunity
to be partakers of this Holy Communion, Lord. Lord, as we partake of this communion, we declare, Lord, that we are part of you, Lord. We belong to you, Lord. Our mind, our heart, Lord, we surrender it to you, Lord. And we pray that you take charge over everything within us. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில நாங்கள் சேருவதற்கு நீ கொடுத்த இந்த பிரதான தருணத்துக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. Lord, we want to bless your name and give you thanks, Lord, for bringing us together in this fashion, Lord. We pray, we ask that your presence will continue to abide with us throughout this week, Lord. இந்த வாரம் முழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு துணையாய் பலமாய் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருந்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். As we do things throughout this week, Lord, we pray your eyes will be focused on us, Lord. Help us, Lord, to achieve what we want to achieve in you, Lord. உமக்குள் நாங்கள் சாதிக்க இருக்கிற காரியங்களை சாதிக்கக்கூடிய நிலையிலே நடத்தி வரத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நீரே ஆண்டவரே ஒரு வேலியாக இருந்து பாதுகாத்து வரத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, let your presence be a fence around us, Lord, keeping us from all the works of the evil one, Lord. The devil has no power, no authority over us. ஆண்டவரே பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை எங்களை தொடுவதற்கோ எங்களை அவன் எந்த விதத்தில் அதம் பண்ணதுக்கோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய உத்தரவாதம் பெற்றுத்தான் அவன் எங்களை தொட முடியும் ஐயா. ஆகியால் உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். Yes, Lord, unto your feet, Lord, we surrender ourselves, and you be the Lord, and you be indeed, Lord, the one that surround us, Lord. As we ask all this in Jesus' most precious name, amen. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து நம்முடைய பொக்கிஷமே இயேசுவாக இருக்கத்தக்கதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.